ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ அகாடமி பை ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் அதோட தியரிஸை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் தினமும் போடுற வீடியோ உங்ககிட்ட போய் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோட்டிவேஷனோட டெஃபினிஷன் அண்ட் அதோட மீனிங் என்னதுன்றதை நம்ம பார்த்தரலாம். மோட்டிவேஷன் இஸ் அ ஆக்ட் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங் சம் ஒன் ஆர் ஒன் செல்ஃப் டு கெட் டிசையர்ட் ஆக்ஷன். அதாவது ஒரு தனி நபரை அவங்கள எந்த அளவுக்கு நம்மளால ஸ்டிமுலேட்னா அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்றது, அவங்கள நம்ம ஒர்க் பண்றாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு நம்ம திறமைகளை வெளியில கொண்டு வர அளவுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களோட ஆக்ஷனை நம்மளோட கம்பெனியோட ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியற அளவுக்கு அவங்கள நம்ம முன்னேற்றத்துக்கும் அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாய்ப்புகள் தரோம் அப்படின்றத மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி ப்ராசஸ்ல நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டென்சிட்டி, அவங்கள இன்டென்சிட்டியாவும் அவங்கள டைரக்ஷன் பண்ற முறை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோல்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம மோட்டிவேஷனுக்குள்ளார கொண்டு வராங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். மோட்டிவேஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன நம்ம பார்க்கலாம். மோட்டிவேஷன் இஸ் ஆக்ட் ஆஃப் மேனேஜர். மோட்டிவேஷன் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னா நம்ம அவங்கள மேனேஜ் பண்ற மாதிரியான ஒரு விதம், செயல், அததான் ஆக்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோட்டிவேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஸ்டாப் ஆகுற ஒரு ப்ராசஸ் கிடையாது. கண்டினியூஸா ஒருத்தவங்களுக்கு இடையில இருந்து மத்தவங்களுக்கு இது மாறிட்டே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மோட்டிவேஷன் கேன் பி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். அதாவது நம்ம மோட்டிவேஷன்ன்றது நம்ம நெகட்டிவாவும் ஒருத்தவங்க நம்ம வழி நடத்தலாம். அட் த சேம் டைம் பாசிட்டிவான ஒரு முறையிலையும் நம்ம வழி நடத்த நம்மளால முடியும். ஸோ motivation can be negative or positive. Motivation is a goal oriented. இது ஒரு கோல் ஓரியன்டட், ஒரு நோக்கத்துக்கு நம்ம வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் நேச்சரா நம்ம வெளிப்படையா பார்த்தா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான், ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம நீட்டா கொண்டு போறோம் அப்படின்றதுதான் இது உள்ளடங்குது. அதே மாதிரி மோட்டிவேஷன் ஒரு கலை, இட் இஸ் அன் ஆர்ட். அதை நம்ம பண்ணி மத்தவங்களை நம்ம என்கரேஜ் பண்ற விதத்துல வர்றதுதான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோட்டிவேஷன் இஸ் சிஸ்டம் ஓரியன்ட். இது ஒரு சிஸ்டம் ஓரியன்ட். யாருக்கு எந்த டைம்ல நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகும் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜர்ஸ்னா ஒரு மாதிரி, எம்ப்ளாயிஸ்க்குனா ஒரு மாதிரி, அந்த சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட மோட்டிவேஷன் மாறும். அண்ட் மோட்டிவேஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜாப் சாட்டிஸ்பாக்சன். நம்ம என்னதான் ஒர்க் ஓரியன்ட் இருந்தாலுமே இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சனை மீறி அதுக்கும் மேலான ஒரு விஷயம் தான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்ம பார்க்கலாம். மோட்டிவேஷன் ரெண்டா நம்ம சொல்லலாம். ஒன்னு மானிட்டரி, இன்னொன்னு நான் மானிட்டரி. மானிட்டரிக்குள்ளார மோட்டிவேஷன் எப்படிலாம் ஒரு பர்சன் கொடுக்கலான்னு பார்ப்பீங்கன்னா, பை சேலரி அண்ட் வேஜஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ், இல்லைன்னா இன்சென்டிவ், அவங்க அந்த ஓவர் டைம் எடுத்து பண்றாங்களோ கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ், ஆர் என்ன ஸ்பெஷல் ஒகேஷன்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ், ஆர் ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் இன்சென்டிவ். நான் சொன்ன மாதிரியே தான், ஸ்பெஷலா அந்த இண்டிவிஜுவல் கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் கம்பெனிக்காக போட்டிருந்தாங்கன்னா அது ஸ்பெஷல் இன்சென்டிவ்குள்ளார வரும் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். நான் மானிட்டரி எதுக்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மானிட்டரின்றது காசு ஒருத்தவங்க கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி. பட் நான் மானிட்டரி என்னென்னு வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அண்ட் ஜாப் டைட்டில், அவங்க கொடுக்கக்கூடிய நம்ம ஜாப் டைட்டில் வச்சு இதுல வரும். அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் அண்ட் ரெகக்னைசேஷன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம வாழ்த்து, அவங்களுக்கான நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கற மூலியமா கொடுக்கற மோட்டிவேஷன். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலுக்கான அத்தாரிட்டைஸ் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, அவங்களுக்கான பவர். அதுக்கப்புறம் ஜாப் செக்யூரிட்டி, இவங்க இவ்வளவு நாள் வேலை செய்யறாங்கன்னா அதுக்கான செக்யூரிட்டி மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட நம்ம வெளிப்படையா கொடுக்கற ஒரு விஷயம்.
ஒர்க்கிங் கண்டிஷன். அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் ஏத்தபடி வந்து லைக் டைம் அவங்களுக்காக மாத்துறது. அவங்க எஃபெக்டிவான பெர்சன் இருந்தாங்கன்னா, ஃபார் 6 ஹார்ஸ் வொர்க் அவங்க 4 ஹார்ஸ் அந்த மாரி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன மாத்தி தர்றது. ஜாப் என்ரிச்மென்ட் அவங்க பண்ணக்கூடிய ஜாப இன்னும் நம்ப முன்னிறுத்தி கொண்டு போற மாரியான ஒரு செயல்கள அவங்க கிட்ட காமிக்கிறது. கார்டினல் ரிலேஷன்ஷிப் மத்தவங்க கிட்ட இருக்க கார்டினல் ஒரு என்கரேஜ்மென்ட் பண்ற மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளார வந்து நம்ம படுத்துறது. ஒரு சூப்பர்விஷன் அவங்களுக்கு நல்ல பதவிகள் தர்றது. இன்னும் மேற்பட்ட நெறைய விஷயங்கள் இந்த நான் மானிட்டரிக்குள்ளார வந்து வரும். அதுதான் அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் என்னதுன்னு பார்க்கலாம். ஹையர் எஃபிஷியன்சி. நம்ம மோட்டிவேஷன் குடுக்கறனால என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எஃபிஷியன்சி சீக்கிரமா உங்க ஒர்க்க வந்து முடிப்பாங்க. எஃபெக்டிவா அந்த வேலை இருக்கும். எந்த விதமான கரெக்ஷன்ஸும் மேக் பண்ணக்கூடியமான விஷயமா இருக்காது. ரெடியூஸ் ஆப்சென்டிசம் அவங்க எல்லா நாளும் ஒர்க்குக்கு வருவாங்க. எந்த விதமான ஆப்சென்டிசமும் அவங்க குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ரெடியூஸ் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். அதாவது எம்ப்ளாயி டர்ன் ஓவர நம்ம வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தி அவங்களுக்கு நெறைய வகையான ஒர்க்க வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க கொஞ்சம் அதிகம். இம்ப்ரூவ்ஸ் கோஆபரேட்டிவ் இமேஜ். ஒரு கோஆபரேட்டிவ் இமேஜ் நம்ம மத்தவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியும். இம்ப்ரூவ் த மாரல். ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்மளால வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெடியூஸ் வேஸ்டேஜ் அண்ட் பிரேக்கேஜ். நம்ம பண்ணக்கூடிய வேலையில வர அதிகப்படியான வேஸ்டேஜ் லைக் ஸ்கிராப் வேல்யூஸ் நம்மளால வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். அதனால நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் நம்மளால மேக் பண்ண முடியும். குட் ரிலேஷன்ஸ் மத்தவங்க கிட்ட நம்மள ஒரு நல்ல வகையான ஒரு குட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் நம்மளால மேக் பண்ண முடியும் த்ரூ த மோட்டிவேஷன். ஃபேக்கல்டி இனிஷியேட்டிவ் ஆஃப் இனோவேஷன். இந்த மோட்டிவேஷனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இனோவேஷனு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கான அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இங்க நிறைய அமையும். ரெடியூஸ்ட் ஆக்சிடென்ட். இதனால ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகணும். பிகாஸ் நம்ம பார்த்து எல்லா வேலையும் பண்ணும்போது அதுக்கான ஒரு விஷயமா நம்மளோட கம்பெனிஸ்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். மோட்டிவேஷனோட தியரிஸ் நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த தியரி பொசஸ்ட் பை த ஆப்ரஹாம் Maslow's based on the assumption that people are motivated by the series of universal needs. அதாவது மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆப்ரஹாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 விஷயம் இருக்குது. இது வந்து உலகம் இந்த பூமியில இருக்கிற யாரு எந்த பர்சனுக்கு நம்ம இந்த 5 விஷயத்த தந்தா நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றத இவங்களோட அசம்ஷன், இவங்களோட கூற்று. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் ரேங்க்ட் அக்கார்டிங் டு த ஆர்டர் விச் ஆர் இன்ஃபுளுயன்சிங் த ஹியூமன் பிஹேவியர் இன் த ஹைரார்கி ஃபேஷன்ஸ். அதாவது இவங்க வந்து ஒரு 5 குறிப்பிடுறாங்க. இந்த 5 வச்சுதான் நம்மளோட மோட்டிவேஷன்ன்றது மக்கள் கிட்ட இருந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றதா இந்த ஃபர்ஸ்ட் தியரி. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஈகோ அண்ட் எஸ்டீம்டு நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் அண்ட் மெட்டீரியல்ஸ், க்ளோத்ஸ் அதெல்லாம் வந்து அடங்கும். சேஃப்டி நீட்ஸ்னா லைக் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேஃப்டி. இப்போ ஒர்க் ஒன்று பண்றாங்கன்னா அதுக்கான அந்தந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி வந்து மெஷர் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க போடக்கூடிய விஷயம் லைக் கெமிக்கல்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இந்த சேஃப்டி நீட்ஸ்குள்ள தான் வரும். சொசைட்டி நீட்ஸ். நம்ம வந்து சோசியல் நீட்ஸ்ல போகும்போது நம்ம கம்பெனிக்குல இருந்து வெளியில இருக்கிறவங்களுக்கும் நம்ம கம்பெனினால வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து வரணும். அதுதான் சோஷியல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈகோ எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம்னா பாசிட்டிவிட்டி. நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், எந்தவித ஈகோ இல்லாம அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொல்லி தரது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலிட்டியை நம்ம வந்து ஒர்க் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த 5ஓட நீட்ஸ் தான் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து யூனிவர்சலா தேவைப்பட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ்லோஸ் ஆப்ரஹாம் வந்து சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரஃபர் ஹைரார்கி ஆஃப் மோட்டிவேஷன் தியரியில வந்து ஆல்ஃபர்ட் என்ன வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ரெட்லெஸ் அண்ட் growth. இந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா மேஷ்லோ தியரி மாதிரியே கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். பிகாஸ் இது வந்து இஆர்ஜி தியரியோட டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நோ நீட் டு மேக் ஆப்ரேட்டிவ் அட் சம் டைம். ஒரு சில சேம் டைம்ல நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளால காமிக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஆல்ஃபிரட் தியரி வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இது வந்து இஆர்ஜி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க.
Air flood is also known as a fluctuation and recession. It is a high order needs in fluctuation and individual seeks to increase the satisfaction of the lower order needs. அதாவது ஒரு சில நேரத்துல நம்மளையும் மீறி வந்து ஒரு ஹையர் ஆர்டர் கொடுக்கும் போது அந்த பர்சன் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, they will get disturbed. அண்ட் அந்த இண்டிவிஜுவல் வந்து அப்ப ஹையா முக்கியமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு நீட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா growth, ரிலேட்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ். அதோட டெஃபினேஷன் என்னது நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் லெவல்ஸ் ஆஃப் நீட்ஸ் அண்டர் த Alfred hierarchy of the motivation needs. Person to make the creative effect on himself and his environment. அதாவது growthன்றதுல அவங்களுக்கும் வந்து அவங்களோட growth இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்கள சுத்தி இருக்கிற விஷயத்துலயும் வந்து கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை போட்டு அதை வந்து என்கரேஜ் பண்றதுதான் இந்த growth லெவல் டெஃபினிஷன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பாக்சன் த்ரூ யூசிங் த கேப்பபிலிட்டி இன் என்கரேஜிங் த ப்ராப்ளம். அதாவது அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வெளியில நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத இந்த growth லெவல் ஆஃப் நீட்ஸ்ல வந்து சொல்றாங்க. ரிலேட்னஸ்ல என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது ரிலேட்னஸ் எது இன்வால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் த சிக்னிஃபிகன்ஸ் அதர்ஸ். அதாவது ஒரு சில விஷயத்துல வந்து ஒரு சில விஷயம் வந்து ரிலேட் ஆகும், அதுதான் வந்து ரிலேட்னஸ்ல வந்து சொல்றாங்க. தட் இஸ் அ மீனிங். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் பை த மியூச்சுவல் ஷேரிங் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதாவது நம்மனால ஒரே லைக் மணி கொடுத்தாலும் நம்ம அந்த இடத்துனால சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டோம். பட் அந்த டைம்ல நம்மளோட மியூச்சுவலான நம்ம எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து ரிலேட் பண்ணி அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சில மேனேஜர்ஸ். அதுதான் வந்து இந்த ரிலேட்னஸ் தியரிக்குள்ளார வந்து இன்வால்வ் ஆகுது. அவங்களோட தாட்ஸ், அவங்களோட எண்ணங்கள், அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஃபீலிங்கை வச்சு அந்த இடத்துல மோட்டிவேட் பண்றதுதான் இந்த ரிலேட்னஸ்குள்ளார வரும். எக்ஸிஸ்டன்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறது. இன்க்ளூட்ஸ் ஆல் த வேரியஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அண்ட் த சைக்கலாஜிக்கல் டிசையர்ஸ். எல்லாமே மெட்டீரியலும் எல்லா அவங்களோட மென்டலா அஃபெக்ட் பண்ற எல்லாமே வந்து உள்ளடங்குறத இந்த எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளார வந்து வரும். When divided among the people, one people gain in another loss if resources are limited. அதாவது ஒரு சில டைம்ல வந்து நம்ம கம்பெனிக்குள்ளார இருக்கிற ஒரு சில ரிசோர்சஸ்னால ஒருத்தர் நல்லா வேலை பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதுல வேலை பண்ற குறைபாடு ஏற்படுறதுனால அவங்களுக்கு லாஸ் ஏற்படலாம். சோ ஒரு பர்சனோட கெயின் இன்னொரு பர்சனோட லாஸ் ஆறதுக்கான ஒரு விஷயங்கள் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தியரியில என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த ரிசோர்ஸ் இல்லாத பர்சன் லாஸ் ஆகிறதுக்கு பதிலா எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம அந்த இடத்துல என்னது கரெக்டா மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ண வைக்கணும்ன்றதுதான் வந்து இந்த ஆல்ஃபிரட் ஹைரார்கி ஆஃப் மோட்டிவேஷனல் நீட்ஸ்ல வந்து சொல்றாங்க. மோட்டிவேஷன் தியரியில தேர்ட் ஒன் ரிசம்பர்க் 2-factor தியரி ஆஃப் அ மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரியில வந்து 2 ஃபேக்டர் வந்து அடங்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன், இன்னொன்னு வந்து ஹைஜீன். இவரோட ஹர்சம்பர்க்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜாபோட சாட்டிஸ்பாக்சன் நம்ம பண்ணக்கூடிய வெவ்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் நம்ம டீசென்டான முறையில பண்ணி முடிக்கணும். அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வந்து அவங்களுக்கு டிசாட்டிஸ்பாக்சனா வந்து ஆகாம நம்ம வந்து பாத்துக்கணும். அவங்க பண்ணக்கூடிய வேலையில வந்து திருப்தி இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. The manager who seeks to eliminate the factor that create a job dissatisfaction along with the increase in factors that leads to the satisfactions will held to motivate. அதாவது நம்ம ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறதுல டிமோட்டிவேட்டா ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்றத ஒரு மேனேஜரா யோசிக்கணும். யோசிச்சு அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா என்னது கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கும் போது. இதுல வந்து 2 வகையா இருக்குது. ஒண்ணு வந்து சாட்டிஸ்பாக்சன், ஒண்ணு வந்து டிசாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் பண்ணக்கூடிய முறையில வந்து மோட்டிவேஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா லைக் அச்சீவ்மெண்ட், ரெகக்னைசேஷன், ஒர்க் இட் செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்வான்ஸ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் த்ரூ த மோட்டிவேஷன். டிசாட்டிஸ்ஃபைக் ஹைஜீன் அதை நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட பாலிசி சேஞ்ச் பண்றது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளத்தை வந்து ரெக்கவர் பண்றது, சூப்பர்விஷனு, சேலரி, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒர்க்கிங் கண்டிஷன், இது எல்லாத்தையும் வச்சுதான் வந்து டிசாட்டிஸ்பாக்சன் ஹைஜீன் எல்லாம் உள்ளடங்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒருத்தவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து
அவங்கள வந்து ஈடுபாடு படுத்தி அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த மோட்டிவேஷன் தியரியில தேர்ட்ல வந்து சொல்றாங்க. ஹெசன்பர்க் 2 ஃபேக்டர் தியரி ஆர் மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரியில சொல்றாங்க. இப்போ வந்து எக்ஸ்பெக்டன்சி தியரியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த தியரி வந்து பொசஸ்ட் டு பி த மேக்சிமைஸ் பிளஷர் அண்ட் மினிமைஸ் த பெயின். அதாவது எந்த அளவுக்கு நம்மளால வந்து தரத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதுல இருக்கிற வலிகளை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது தான் இதுல கொடுத்திருக்க சிம்பிளான மீனிங். இதோட கீ எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளடங்கி இருக்குதுன்னா, எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி அண்ட் வயலன்ஸ். இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பாத்துக்கலாம். எக்ஸ்பெக்டன்சில the level or confident in the skill required for the task. எக்ஸ்பெக்டன்சில என்னென்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு கான்பிடென்ட் அண்ட் ஸ்கில்ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த டாஸ்க் வந்து நமக்கு சீக்கிரமா எம்ப்ளாய் பண்ணி முடிப்பாங்க. அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த சூப்பர்வைசர் அண்ட் சபார்டினேட்ஸ். நம்ம சப்போர்ட் பண்ற விதத்துல வந்து சுப்பீரியரும் சரி சபார்டினேட்டும் சரி நல்லா அவங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒர்க் அவங்க பண்ணி முடிப்பாங்க த்ரூ திஸ் தியரி. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் எக்யூப்மெண்ட். அவங்க வந்து தரத்தையும் அந்த எக்யூப்மெண்டோட செயலையும் கரெக்டா யூஸ் பண்ணி தே வில் டூ அ குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். நிறைய வகையான இம்ப்ரூவிங் இன்ஃபர்மேஷன் தே வில் பி ப்ரொசீட் இன் டு திஸ் ஃபேக்டர். இதை வந்து எக்ஸ்பெக்டன்சில சொல்றாங்க. தட் இஸ் strength of the person believing other whether or not a particular job performance is attainable. ஸ்ட்ரென்த் ஒரு பர்சனுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறோமோ அந்த ஜாபோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டா அட்டைன் ஆகி நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இன்ஸ்ட்ருமென்டலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, probability belief linking one outcome to another outcome. அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குற அவுட்கம்ல மட்டும் இல்லாம அது வந்து லிங்க் பண்றாங்க. ஒருத்தவங்க கிட்ட இருந்தும் வாங்கி அது வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குற அவுட்கம் வந்து மத்தவங்க கிட்ட கொடுத்து அதோட ப்ராபபிலிட்டி செக் பண்றாங்க, யாரோட அவுட்கம் கரெக்டா இருக்குது. அதான் வந்து இன்ஸ்ட்ருமென்டலிட்டி. வயலன்ஸ்னு என்னது பாத்தீங்கன்னா, இட் இஸ் an emotional oriented people who with respect to outcome. அவங்க கொடுக்கக்கூடிய அவுட்கம்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எமோஷனலா வந்து அவங்க கிட்ட வந்து மேட்ச் அப் ஆகி they were encouraging through that type of method. இந்த எக்ஸ்பெக்டன்சி தியரியில 3 வருது: எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி அண்ட் வயலன்ஸ். மோட்டிவேஷன் தியரியில வந்து இப்போ வந்து எம்சி சிலனன்ஸ் தியரி ஆஃப் நீட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து 3 விஷயம் அடங்குது. ஒன்னு அச்சீவ்மெண்ட், அஃபிலியேஷன் அண்ட் பவர். அக்கார்டிங் டு திஸ் தியரி, regardlessly of culture or gender, people are divided by 3 motivation. people வந்து இதுல வந்து 3 விஷயமா பிரியறாங்க மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஒன்னு வந்து அச்சீவ்மெண்ட் அதன்னு பார்க்கலாம். The needs of achievement is categorized by the wish to take responsibility for finding a solution to a problem. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட கெப்பாசிட்டி அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கோலை வந்து அச்சீவ்மெண்ட் பண்றதும் லெவல் ஆஃப் சக்சஸ வந்து நம்ம கொண்டு வர்றதுதான் வந்து இந்த தியரியில மெயினா வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்றோம், அந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். ஒண்ணு வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். செட் பண்ண கோல்ஸை வந்து கரெக்டா நம்மளோட சக்சஸ ரீச் பண்றோம் அப்படின்றது அச்சீவ்மெண்ட். அஃபிலியேஷன்னா, the needs for affiliation is categorized by the desire to be belonged and enjoyment of the team work. அதாவது இது வந்து ஒரு பிலாங்கிங் கிட்ட இருந்து நம்ம வாங்குறது. அஃபிலியேஷனா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பர்சன் வந்து அந்த வேலையை ஃபுல்லா பண்ண மாட்டாங்க. தே வில் ஹேவ் அன் வெப்சைட். பட் அந்த வெப்சைட்ல மத்தவங்க வந்து தே டேக் த லிங்க் அண்ட் தே ஆல்சோ ஏர்ன். அட் த சேம் டைம் அந்த வெப்சைட்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்டும் என்னது சேல் ஆகும். இட் இஸ் லைக் அ டீம் ஒர்க் மாதிரி.
அஃபிலியேஷன் அப்படின்னு சொல்றது. இது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், 2 பர்சன் 2 ஆர் மோர் பர்சன்குள்ளார இத உள்ளடங்குறதா இந்த அஃபிலியேஷன்குள்ளார வந்து உள்ளடங்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளால மத்தவங்களும் வந்து earn பண்ணுவாங்க, நம்மளோட ஒர்க்கும் என்ன அது கம்ப்ளீட் ஆகும். பவர், the needs for power is recognized by the device to control and influencing other or need to win the argument, a need to be persuade and privilege. அதாவது பவர் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு புரியுது. ஒரு கம்பெனிக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல், மத்தவங்கள வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வருது, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ஆர்கியூமெண்ட்ல வந்து நம்ம பவரை வச்சு நம்ம என்ன பண்றது, வின் பண்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இந்த பவர்ன்றதுக்குள்ளார வருவோம். அக்கார்டிங் டு த எம்சி சிலனன்ஸ் தியரி ஆஃப் நீட்ஸ்ல. மோட்டிவேஷன் தியரியில 6th தியரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். டியோகல்ஸ் எம்சி ஜார்ஜர் அப்சர்வ்டு two diametric opposed view point of the managers about their employee. மேனேஜர் எம்ப்ளாயி கிட்ட வந்து opposition point தான் வந்து இந்த தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய்ல வந்து டியோகலஸ் வந்து சொல்றாங்க. ஒன் இஸ் நெகட்டிவ் கால்ட் அஸ் நெகட்டிவா சொல்றது வந்து தியரி ஆஃப் எக்ஸ், ஒன் இஸ் பாசிட்டிவ், இன்னொன்று வந்து பாசிட்டிவா இருக்கும், தட் இஸ் தியரி ஆஃப் ஒய். தியரி ஆஃப் எக்ஸ் என்னதுன்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ்னு சொல்றாங்க. எம்ப்ளாயி டிஸ்லைக் ஒர்க். மோட்டிவேஷன் 2 வகையை பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்னு வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல வந்து எக்ஸ்ன்றது நெகட்டிவ், ஒய்ன்றது பாசிட்டிவ். எக்ஸை வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். எம்ப்ளாயிஸ் டிஸ்லைக் த ஒர்க். எம்ப்ளாய்க்கு அந்த வேலை பிடிக்காம போகலாம். எம்ப்ளாயி மஸ்ட் பி கண்ட்ரோல் ஆர் த்ரிட்டன் டு டூ த ஒர்க். அதாவது எம்ப்ளாயை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறது, இல்லைன்னா அவங்களை ஏமாத்தி அவங்கள பயப்படுத்தி அந்த வேலையை வந்து பண்ண வைக்கிறது. எம்ப்ளாயி அவாய்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் த சீக் ஃபார்மல் டைரக்ஷன். எம்ப்ளாயி வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு பண்றது. மோஸ்ட் எம்ப்ளாயி கன்சிடர் த செக்யூரிட்டி ஆஃப் அ ஜாப் தென் அதர் ஃபேக்டர். எல்லா எம்ப்ளாயி எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் என்னது பாத்தீங்கன்னா அவங்க செய்யற வேலைக்கான செக்யூரிட்டி வந்து அவங்க எதிர்பார்க்கறது. இது எல்லாமே வந்து நெகட்டிவா சொல்றாங்க. பாசிட்டிவான அவுட்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி லவ் ஒர்க் ஆஸ் பிளே ஆர் ரெஸ்ட். அதாவது அவங்க வேலையை அவங்க புடிச்சு பண்றாங்க, அதை புடிச்சு பண்ற வேலையை வந்து அவங்க நல்லபடியா பண்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் இஸ் எம்ப்ளாயர் டிஸ் செல்ஃப் டைரக்டட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல்ட் அண்ட் கமிட்மெண்ட். அதாவது அந்த வேலையை கொடுக்குற வேலையை அவங்களே டைரக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த கரெக்டா ஒர்க்கை வந்து டைரக்டா கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து சக்சீட் பண்றது. அண்ட் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். எம்ப்ளாயி சீக்ஸ் அண்ட் அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்களோட ஒர்க்கை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஒர்க் ஃப்ளோ கரெக்டா கொண்டு போறது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இனோவேஷன் ஸ்பிரிட். அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு இனோவேஷன் ஸ்பிரிட்டும் வந்து லைக் கரெக்டா ஒரு மோட்டிவேஷனோட கொண்டு போறத இந்த பாசிட்டிவ் அவுட்கம்ல தியரி ஆஃப் ஒய் வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த மோட்டிவேஷன் தியரியோட 7th பாயிண்ட் வந்து கோல் செட்டிங் தியரி. இது வந்து பாத்தீங்கன்னா எட்வின் லாக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கோலா வந்து சொல்றாங்க. நோக்கத்தை வந்து உருவாக்கக்கூடிய விஷயத்துலதான் இதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசோர்சஸ் அண்ட் எஃபர்ட்டை வந்து நம்ம specific goals fixed the needs of resources and effort. ஒவ்வொரு கோல்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ரிசோர்சஸ் அண்ட் எஃபர்ட் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். இட் இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ். அதனால வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிஃபிகல்ட் கோல்ஸ் ரிசல்ட் த ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் தட் ஈஸி ஜாப். அதாவது டிஃபிகல்ட்டான கோல் நம்ம நோக்கி போறோம்னா அதுக்கான ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அந்த ஒர்க் நம்மளால முடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பாயிண்டா சொல்றாங்க. பெட்டர் ஃபீட்பேக் ஆஃப் ரிசோர்சஸ் லீட்ஸ் டு த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தட் லாக் ஆஃப் ஃபீட்பேக்ஸ். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கரெக்டா தரமோ அந்த மாதிரியான ரிசல்ட்டை நம்ம பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், காமிக்க முடியும். எம்ப்ளாயோட கோல் வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் ரிசல்ட்டா இருக்கிறனால நம்மளோட கோலை வந்து நம்மளால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பார்ட்டிசிபேஷன்லயும் கோலை நம்ம செட் பண்ணணும். அதனால வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியும்,
அக்செப்ட் பண்ணி அந்த கோலை வந்து இன்வால்மெண்ட்டோட பண்ண முடியும். அதனால அந்த கோல் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட நோக்கமும் என்ன அதிகரிக்கும். கோல் செட்டிங் இஸ் இனிஷியேட்டிவ். இது வந்து 2 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து கோலோட கமிட்மெண்ட், இன்னொன்னு வந்து செல்ஃப் எஃபிஷியன்சி. இது 2 இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட அந்த மோட்டிவேஷனால இந்த 2 விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இந்த கோல் செட்டிங் தியரியில முழு வகையமா சொல்ற ஒரே விஷயம், நம்ம நோக்கத்தை அச்சீவ் பண்றதுக்காக வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை தான் இந்த கோல் செட்டிங் தியரியில வந்து முழுமையா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லைக் திஸ் சேனல் with Learn With Me Academy by Aishwarya. Thank you for watching.